கருணாசு மவனே உட்கார டாடி டாடி பக்கத்துல என்ன சொன்னாங்க? கருணாசு மவனே பாண்டி மவனே உட்கார்றா, இங்க அங்கே மேஞ்சின்னு தெரியுது. அப்ரிஷியேட்டா என்னெல்லாம் கிடையாது. சொல்ல நானு இவன் என் பொண்ணு 3 பேரும் படம் பார்க்க போயிருந்தோம். ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர படத்துக்குள்ள ரிலேட் பண்ணி ரொம்ப இன்வால்வ் ஆகி பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இவன் வந்து இந்த தனுஷ் சார் இவனை தேடிட்டு போவார்ல, இவன் போய் இந்த முயல் சுட்டு சனியும் பிடிச்சது ஒரு இடமா உட்கார்றதா பாரு. என் பக்கத்துல உட்கார்ந்து இவன் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்காங்க. இவன் தெரியல சனியா பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வேற சொன்னாரு. அதை இப்ப நம்ம சொல்ல முடியாது. சனியா பிடிச்சது எங்க 3 உட்கார்ந்து இருக்குதா பாரு. இங்கேயோ அங்கேயோ ஓடி முயலை பிடிக்கிற மயிரை பிடிக்கிற முடியல. அவர் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இவங்க யாருக்கும் அந்த டைலாக் கேட்கல, எனக்கு கேட்டுருச்சு. அவர் திட்டினது வெளில ரொம்ப காண்டில் உட்காந்துருக்காரு. அப்படியே இப்படி உட்காந்து இருந்தேன். இப்படி பார்த்தேன். இன்டர்வல் லைட் எல்லாம் ஆன் ஆயிடுச்சு. எந்திரிச்சு தம்பி அந்த பையன் ஆமா சார் நல்லா பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சீன்ல வந்து நான் போய் இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான்ல, அப்ப போகும்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு ஒண்ணு பின்னாடி உட்காந்து செம்ம ஹெப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்குது. ஆரம்பிச்சிருமே இது ஒரு இடமா உட்காராத எங்கேயாவது போகும் மேய போகும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறான். இது 2 தான் என்னால மறக்க முடியாது. நானும் டாடியும் போயிருந்தோம். பஞ்சு முயலை பிடிக்கிறேன் மயிரை பிடிக்கிறேன். என்ன உனக்கு அப்படி ஒரு ஐயோ ஐயோ இல்ல உனக்கு என்ன அப்படி இல்லடா அதுதான்டா. இல்ல அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. மெயின் நானு டாடியும் அம்மாலாம் சத்தியம்ல போயிருந்தோம். லாஸ்ட் சீன் அம்மா சொல்லுவேன் லாஸ்ட் சீன் நான் வந்து எந்திரிச்சு போறேன். ஆக்சுவலி நிஜமாவே காமன் ஆடியன்ஸ் எனக்குமே அது தோணுச்சு. அந்த மாதிரி முயல் அது மாதிரிலாம் தோணல. போச்சா சரி பைபிள் எங்க மாட்ட போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. அத கிளைமாக்ஸ் உட்கார்ந்தது யாரோ ஒருத்தர் கீழ இருந்து டேய் கருணாசு மவனே உட்கார டாடி டாடி பக்கத்துல என்ன சொன்னாங்க? கருணாசு மவனே பாண்டி மவனே உட்கார்றா, இங்க அங்கே மேஞ்சின்னு தெரியுது. அது நான் சொன்னேன், சார் கிட்ட போய் சொன்னேன், வெற்றி சார்கிட்ட சொன்னேன், சார் இதை எல்லாம் திட்டுறாங்க சார்னு. அப்பதான் சொன்னாரு ரொம்ப இன்வால்வ் ஆகி படத்துல போனது மட்டும் இல்லாம உன்னுடைய ரோல் வந்து நீ நல்லா நடிச்சிருக்கன்றது அதுலதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் எல்லாராலையும் படத்துல இன்வால்வ் ஆனதுனால உன்னை திட்ட முடியுது. எல்லாருக்கும் என்ன நீ மாட்டிக்க கூடாதுன்றதுனால உன்னை அப்படி திட்டுறாங்க. அந்த ஒரு இது சொன்னாரு. அதான் ஆக்சுவலி எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்தது. சோ கதை ஸ்டார்ட் ஆகுதே வந்து சிதம்பரமோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தான் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், உங்க மேலதான் வந்து படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதை ரியலைஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்டே, இல்ல தெரியாம தான் அப்படியே? ஒண்ணுமே தெரியாது எனக்கு. எனக்கு வந்து என் கேரக்டர் எனக்கு வந்து ஷூட்டிங் போன அன்னைக்கு தான் தெரியும் நான் தனுஷ் சாரோடைய பையன். மற்றபடி என் கேரக்டர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன் எதுவுமே தெரியாது. நான் டப்பிங்லாம் முடிச்சுட்டு படமா பார்க்கும்போது தான் இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு என் கேரக்டருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ தெரியாது. வெற்றிமாறன் சார் கிட்ட பேசும்போது அவரும் அதான் சொன்னாரு, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆனது கென் தான் அப்படின்னு சொல்லி. சோ அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தது. செம்ம ஜாலி. ஏன்னா எனக்கு காட் ஃபாதரே வெற்றிமாறன் சார் தான். அதனால அவர் வந்து அப்படி ஸ்டேஜ்ல வந்து சொல்லும் போது பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. அவர்கிட்ட பேசணும்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல அவர் வந்து அப்படிலாம் சொல்லும் போது செம்ம ஹாப்பியா இருந்துச்சு.